பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. 10ஆம் அதிகாரத்தையும் நம்ம சேர்த்து தியானிக்கலாம் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டபடியால். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் அழைப்பு தனித்துவம் வாய்ந்தது. யுவர் காலிங் இஸ் யுனிக். அழைப்பு அப்படி என்றால் என்ன? தேவன் நம்மை எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் உருவாக்கியிருக்கிறாரோ, அழைத்திருக்கிறாரோ, அதுதான் நம்முடைய அழைப்பு. எப்படி நம்முடைய சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான செயல்கள் இருக்கிறதோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய கண் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா, கண்ணுடைய செயல்பாடு பார்ப்பது. அதே மாதிரி நம்முடைய வாயினுடைய செயல்பாடு பேசுவது. காலினுடைய செயல்பாடு நடப்பது. ஆனால் எல்லாமே ஒரே சரீரத்தில் தான் இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்கள், ஆண்டவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான செயல்பாடுகள் உண்டு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தீர்க்கதரிசியாகிய எலியா 3 பேரை அபிஷேகம் செய்கிறார். முதலாவதாக ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். அதன் பின் யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். அதைத் தொடர்ந்து எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்கிறார். இந்த 3 பேரையும் ஒரே நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா அபிஷேகம் செய்தாலும், இந்த 3 பேருடைய வேலைகள், செயல்பாடுகள் அல்லது அழைப்பு மிகவும் வித்தியாசமானதாக காணப்பட்டது. இன்றைக்கும் கூட இந்த நாள் தியானத்தில் இதை தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் அழைப்பும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ஒரு 3 பேரை எலியா அபிஷேகம் செய்கிறார். அதில் ஆசகேலுடைய அழைப்பு என்னவென்றால், சீரியாவின் ராஜா. இந்த இடத்துல பாவத்திற்கு தண்டனை உண்டு, பாவம் அவ்வளவு கொடியது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபித்து காட்டும்படியாக தேவன் ஆசகேலை அபிஷேகம் பண்ணுகிறார். எலிசா தீர்க்கதரிசியை ஏன் இந்த இடத்துல அபிஷேகம் செய்கிறார் என்றால், ஏழை மக்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அது மிகவும் முக்கியமானது என்பதை ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் காண்பிப்பதற்காக எலிசாவை தேவன் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். அப்போ எலிசா மூலமாக ஆண்டவர் செய்த காரியம் என்ன? இந்த அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது, அநேக தேவையுள்ள ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு எலிசா தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் முடிவில் பார்க்கும்போது, தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய குழந்தைகளை கொன்று சமைத்து சாப்பிட்டார்கள். இப்போ பாருங்களேன், பஞ்சம் எவ்வளவு கொடியதாக இருந்தது என்று. ஆனால் அந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி வருகிறார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நாளைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மிகுதியான சாப்பாடு மிக மலிவான விலைக்கு கிடைக்கும் என்று அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே உடனடியாக அத்தனை திரளான சாப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த அதிகாரத்தை 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ எலிசா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், ஜனங்களுடைய அல்லது தேவையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தான். 3ஆவதாக யெகூவை ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார். எதற்காகவென்றால், 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆகாபின் குடும்பத்தை அழித்து போடும்படியாக. ஆகாப் ராஜா, ஆகாபுடைய மனைவி ஏசபேல், இவர்கள் இருவரும் மிக தீமையானவர்களாக தேசத்தில் காணப்பட்டார்கள். பாகால் வழிபாடை இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக
கொண்டு வந்தவர்கள். அப்போ எகுவை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், ஆகாபுடைய வம்சம் எல்லாவற்றையுமே நீ அழித்து போடு என்பதுதான். அதனால் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகாபுக்கு 70 குமாரர் இருந்தார்கள். அந்த 70 பேரும் எகுவின் மூலமாக அந்த இடத்துல அழிக்கப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து ஏசபேலையும் கூட எகுவின் மூலமாக தேவன் அழிக்கிறார். ஆகாபு சம்பந்தப்பட்ட எல்லாரும், அவருடைய குடும்பத்தினர் அனைவரையுமே எகுவின் மூலமாக தேவன் தண்டிக்கிறார். அவர்கள் அழிந்து போகிறார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் அறிமுகம் செய்த பாகால் வழிபாடும் கூட எகுவின் மூலமாக தேவன் அழித்து போடுகிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எகுவின் மூலமாக அழிந்து போகிறார்கள். 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தினான் எகு. அதுக்கு அடுத்த வசனம், பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து போட்டான். அதுக்கு அடுத்த வசனம், இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். அப்போ ஆண்டவர் எகுவுக்கு கொடுத்த அழைப்பு இதுதான், ஆகாபுடைய வம்சம் எல்லாவற்றையும் அழித்து போடுவது. அதன் பின்பு 30ஆம் வசனத்தில் தேவன் எகுவோடு பேசுகிறார். கர்த்தர் எகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். ஆண்டவர் எகுவை பார்த்து சொல்லுகிறார், நீ அழைப்பை நிறைவேற்றினபடியால், நான் சொன்னதை நீ செஞ்சு முடித்தபடியால் உன்னுடைய குமாரர்கள் 4 தலைமுறையாக ராஜாவாக இருப்பார்கள். இப்போ இந்த 3 பேரையும் நம்ம பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் ஊழியத்திற்காக அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் 3 பேருடைய வேலைகளுமே வித்தியாசமாக இருந்தது அல்லது தனித்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இந்த நாளிலும் கூட நம்மையும் ஆண்டவர் அவருடைய சரீரத்தின் ஒரு பங்காக இணைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பங்காக இணைத்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் தனித்தனி அவயங்களாக ஆண்டவருடைய வித்தியாசமான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தனித்துவம் வாய்ந்த அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து என்னுடைய தனித்துவம் வாய்ந்த அழைப்பு என்ன, என்ன வேலையை செய்வதற்காக நீர் என்னை தெரிந்து கொண்டீர் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் அந்த தனித்துவம் வாய்ந்த அழைப்பை நமக்கு சொல்லி கொடுப்பார். அதனால நம்ம எப்போவுமே நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான வேலைகளை கொடுத்திருப்பார். இது சிறந்த வேலை, இது சிறந்த வேலை இல்லை என்று சொல்லி எதுவுமே ஆண்டவருடைய வேலையில் கிடையாது. இப்போ எப்பொழுதுமே நம்ம மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. ரெண்டுமே பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டினுடைய வேலைகளும் வித்தியாசமானது. ஒவ்வொன்றும் அதனதன் நேரத்தில் அது பிரகாசிக்கிறது. காலையில் சூரியன் பிரகாசிக்கிறது, இரவில் சந்திரன் பிரகாசிக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்றை என்ன பண்ண முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தேவன் தனித்தனி மகிமையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பை, நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவதாக அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தை படிக்கும்போது அப்படியே நம்ம படித்து முடித்து விடக்கூடாது, ஜெபத்தோடு படிக்க வேண்டும். ஆண்டவரை இதை நான் படிக்கும்போது என் வாழ்க்கை முதலாவதாக மாற வேண்டும். அதை தொடர்ந்து ராஜ்யத்தில் நீங்கள் எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறீரோ அதை நான் கண்டுபிடிச்சி செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு தான் நம்ம வேதத்தை படிக்க வேண்டும். அப்படியாக எலிசா, எகு, ஆசகேல் இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய திட்டத்தை வெவ்வேறு வகையில் நிறைவேற்றி முடித்தது மாதிரி நாமளும் கூட தேவனுடைய சித்தத்தை நிறைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே,
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் தனித்துவம் வாய்ந்த அழைப்பை வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதை தொடர்ந்து அதை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தாருங்க. மற்றவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையோ ஊழியத்தையோ ஆண்டவருடைய நோக்கங்களையோ நாங்கள் ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கக்கூடிய பாதையில் மாத்திரம் நாங்கள் ஓட, இயேசுவை மாத்திரம் நாங்கள் நோக்கி ஓட நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.